கனிந்த நல் உள்ளங்களுடன் கனிவான புன்னகையுடன் நிலா போன்ற முகத்தோடு நிறைந்த மகிழ்ச்சியோடு மாண்பமை பாரிவேந்தர் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை பெருந்தலைவர்களை வரவேற்று தலைமையுரையாற்ற மக்கள் மனதில் விதைத்த நம்பிக்கை விதை இளையவேந்தர் நாளைய வரலாற்றில் விருட்சமாய் வளரட்டும். எளிமை நாயகர், அரசியல் வித்தகர், இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகர் டாக்டர் இளையவேந்தர் அவர்களை உங்களின் பலத்த கைத்தட்டலோடு வரவேற்று தலைமையுரையாற்ற அன்போடு அழைத்து மகிழ்கின்றேன். ஐயா அவர்களை வணங்கி மேடையிலே வந்திருக்கின்ற ஐயாவின் கனவை நினைவாக்கிய முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்களே, அவருடன் வந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்களே, இந்திய ஜனநாயக கட்சியின் என் சொந்தங்களே, ஐயா கோவையார் அவர்களே, ஆர்.கே. சுரேஷ் அவர்களே மற்றும் ஐயா பிறந்தநாள் எப்படி கொண்டாட வேண்டும் என்று தமிழகம் எங்கும் ஒரு திட்டம் தீட்டி அங்கங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்ற என் இந்திய ஜனநாயக கட்சியின் சொந்தங்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா கல்வி பணி இத்தனை செய்தாலும், மருத்துவ பணி செய்தாலும், நான் சென்னைக்கு வந்து துவங்கிய பல்கலைக்கழகம் எப்படி சிறப்பான பேரும் புகழோடு இருக்கின்றதோ அதே மாதிரி இந்திய ஜனநாயக கட்சியும் வர வேண்டும் என்று அவர் மனதால் ஆசைப்படுகின்றார். அதற்கு நமக்கெல்லாம் தெரியும், எத்தனை லட்சம் கிலோமீட்டர் 15 ஆண்டு காலம் தமிழகம் எங்கும் பட்டு தொட்டி எங்கும் சுற்றி வந்திருக்கிறார். ஒரு இடம் இல்லை, எந்த கிராமத்துக்கு போனாலும் ஐயாவை தெரியும். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் 88வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அவர் இன்னைக்கு ஒரு சிலை போன ஒரு ஃபங்க்ஷனில் நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் சிலையை திறந்து வச்சார். நீங்கள்லாம் ஃபேஸ்புக்கிலலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் வாழும் காலத்திலேயே அவர் ஆசைப்படுவதை நம்மெல்லாம் சேர்ந்து அவருக்கு பரிசா அளிக்கணும். அவர் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு உழைப்பு எப்படி இருக்க வேண்டும், மக்களை எப்படி சென்றடைய வேண்டும், எளிமையாக எப்படி இருக்க வேண்டும் அப்படின்லாம் அப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு காலையில் குடும்ப விழா நடந்தது. அவருடைய பேரம்பேத்திங்கெல்லாம் பேசும்போது அவருக்கே ஒரு வியர்ப்பா, இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, இந்த குடும்பம் எப்படி இருந்தது, ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது, பல்கலைக்கழகம் எப்படி ஒரு குடும்பம்னு உதாரணம் காட்டினார். அதே எக்ஸாம்பிளை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நமக்குள்ள நிறைய ஒத்துமை இருக்குது. நாமெல்லாம் சேர்ந்து சிறப்பாக உழைத்தோம் என்றால் ஐயாவுடைய அடுத்த பர்த்டேக்குள்ளர இல்லை வருங்கால வர உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடணும். நம்ம அவருக்கு கொடுக்குற பரிசு, ஏன்னா அவருக்கு எத்தனையோ புகழும் பரிசும் பணமோ அவருக்கு பஞ்சம் இல்லை.
நம்மளை பொறுத்தவரை அவர் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். டிவிகே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து 2 வருஷம்தான் ஆச்சு. எதுவும் முடியாது, நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. அதுவும் இன்றைக்கி சோஷியல் மீடியா காலத்தில் இருக்கிறோம். 2 வருஷத்தில் எப்படி ஆட்சியை பிடிக்கணும், எந்த மாதிரியான வேலை செய்யணும், பணம் தான் பிரதானம்ன்ற இந்த தமிழ்நாட்டை அதை மாற்றி பணம் இல்லாமையும் அரசியல் பண்ண முடியும். இதை சொன்னது பாரிவேந்தர் அவர்கள். அதாவது மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்க நமக்கு எதற்கு பணம் தேவை, இதுதான் ஐயா சொல்லுவாங்க. ஒரு விவசாய குடிமகன் முதல்வராக வேண்டும், இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஐயா முன்னாடி சொல்லி நடந்துக்கிட்டே செயலாக்கிக்கிட்டு வராங்க. எதற்கு இது சொல்கிறேன்னா, நமக்கெல்லாம் தேவை ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கோஆப்ரேஷன். அதாவது உள்ளே வந்து நமக்குள்ள பாலிடிக்ஸ், கட்சிக்கு வெளியில் பாலிடிக்ஸ் பண்ணலாம், கட்சிக்குள்ளே எந்த பாலிடிக்ஸும் இல்லாமல் ஒருத்தர் அனுசரித்து அன்போட ஒரு பரிமாணத்தோடு பார்த்தோன்னா நிச்சயமாக இந்திய ஜனநாயக கட்சியும் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில் இருக்கிற அவங்கள பாருங்கள், நம்ம அது மாதிரிலாம் ஒத்துமையாக இருந்து நமது கட்சியை வளர்த்தெடுத்து ஐயாவிற்கு நல்ல பெயரையும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு புகழையும் நாளைய தமிழ்நாட்டை உருவாக்க இந்திய ஜனநாயக கட்சி தயாராக இருக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப பேச விரும்பலை. இது எனது அரசியல் மேடை இல்லை, இது ஐயாவோட பிறந்தநாள் விழா. நமக்கு தேவை ஒரு உறுதியான மனப்பான்மை. அதெல்லாம் நம்ம ஒன்றிணைந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் ஐயாவுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும்னா இப்போவே வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு தொகுதியிலையும் அங்கங்கே என்னென்ன கட்டமைப்பு தேவையோ கிளையிலேருந்து மேல்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் அனைத்து பேரும் தயாராக இருக்கணும். நமக்கு தேவை வந்து இன்றைக்கி காசு இல்லாத அரசியல்னு மைண்டில் வச்சுக்கிங்க. ஏன்னா இன்றைக்கி தேவை ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் என்னென்ன இருக்கோ சோஷியல் மீடியாவை பயன்படுத்துங்க, கட்சியை வளர்த்தெடுங்க. ஐயா எப்படி இந்த பல்கலைக்கழகத்தை நிறுவினாரோ இந்திய ஜனநாயக கட்சியும் ஒரு அழிக்க முடியாத சக்தியாக உருவெடுத்து அவர் முன்னால் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த மேடையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க மேலும் மேலும் தான் வளர்ந்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போடலாம். இன்றைக்கி ஐயா இருக்கிறாரு. ஐயா பெருந்தலைவர் காமராஜரையோ இல்லை அண்ணா போன்றவரையோ ஐயா காலத்தில் இருந்தே இந்த கட்சி கடுமையாக உழைச்சி பர்மனெண்ட்டாக நமக்குன்னு ஒரு அடையாளத்தை பெறணுன்றது ஐயா சார்பாக உங்கள்கிட்ட கேட்டுட்டு ஏன்னா நிறைய மற்றவங்களாம் பேச வேண்டியது இருக்குது. நன்றி, வணக்கம். ஐயா வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன்.